ஒரு சமூகம் மேம்பட உயர்வடைய ஒரு நாட்டில் முதன்மையாக இருக்க வேண்டியது கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலேயே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார். கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். அதுதான் நாகரிகப்படும். ஆனால் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கிறது என்பது காசு கொடுத்து பெற வேண்டிய நிலை. வரவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி என்கிறார்கள். மாணவர்கள் ஏன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் வைப்பது எப்படி சரியானது? கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. நான் கல்வி கற்பதற்கு கல்விக்கு கடனாக 20 லட்சம் தருவேன், நான் கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன். இது மாதிரி ஒரு கேடுகட்ட அறிவிப்புகள் ஆட்சி எப்படி?